போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு 2A ப்ரிலிம்ஸ் 2025க்கான மேக்ஸ் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கடந்த வருடங்களில் நடந்த குரூப் 2 அண்டு 2A கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம கொஷின்ஸ் அனலைஸ் பார்த்துட்ருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து அந்த மேக்ஸ் தான் நமக்கு பூஸ்டப் மார்க்கு. இப்போ மேக்ஸில் மார்க் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கும்போது நமக்கு மிகப்பெரிய கைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிக்கடி சொல்கிறது அதே தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ நம்ம குரூப் 4க்கு குரூப் 1 கூட நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது ஓகே, லாஸ்ட் குரூப் 4 இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 கொஷின் நம்ம குரூப் 4 எக்ஸாம்ஸ் முன்னாடி நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அது வந்து எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். குரூப் 4க்கு நிறைய கொஷின்ஸ் வந்துடுது. இதே தான் தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து அந்த மேக்ஸில் வந்து ஒரு சில டைம் நம்ம ஈஸியாக கேட்பாங்க கொஸ்டின். டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு சில எக்ஸாம் வந்து கஷ்டமாக கேட்பாங்க. அப்போ ரெண்டுமே எப்படி நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 2027 ஒரு 10 எக்ஸாம் நம்ம சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பார்ப்போம். மீதி இருக்க 7 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக என்ன எக்ஸாம் நடந்தாலும் சரி, நம்ம எக்ஸாம் எழுதுனாலும் பரவாயில்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வாட்ச் பண்ணோம். என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா, ரிப்பீட்டட் கொஷின் எப்படி வருது, ட்ரெண்டிங்கில் எப்படி கொஷின்ஸ் வருது, அந்தந்த டாப்பிக்கில் என்ன கொஷின் அப்டேட் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாட்ச் பண்ணுறது மூலிமா நம்ம மேக்ஸ் மார்க்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இந்த வருடம் குரூப் 2 நீங்கள் சிறப்பாக பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் கடந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் 2 டாபிக் நம்ம பார்த்தோம். ஒரு 23 கொஷினுக்கு மேலே கேட்டிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான டாபிக் நமக்கு எல்சிஎம் HCF. அப்போ போட்டித் தேர்வு மாணவர்கள் உங்களுக்கே தெரியும், டிஎன்பிசி எக்ஸாமில் எல்சிஎம் HCFலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 கொஷின், 4 கொஷின், 5 கொஷின், 6 கொஷின் வரைக்கும் கூட கேட்குறாங்க. மேக்ஸிமம் 3 வரைக்குமே கேட்குறாங்க. 3க்கு மேலே தான் கேட்குறாங்க. அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே கடந்த 7 வருட குரூப் 2ல் எல்சிஎம் HCFலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு அப்ளிகேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷனாக உங்களுக்கு தெரியும், எல்சிஎம் அண்ட் HCFல அப்ளிகேஷன் கொஷின் இருக்கும். அது எல்சிஎம்னா எப்படி கண்டுபிடிப்போம், மீண்டும் ஒன்றாக ஸ்டார்டிங் பாயிண்டே குறிச்சா அதுதான் எல்சிஎம். மிகப்பெரிய கிரேட்டஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து அதான் HCF. இங்கே பாருங்கள், இது என்ன கொஷின் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 அலைபேசியில் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசியிலும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ மீண்டும் ஒன்றாக இப்படி ஒரு வார்த்தை வந்தாலே அது என்னமா, எல்சிஎம். ஓகேவா, இங்கே பாருங்கள் கொஷின் இங்கிலீஷ் மீடியம், ரிங்ஸ் டுகெதர் எகைன். ஓகேவா, ரிங்ஸ் டுகெதர் எகைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா எல்சிஎம் அப்ளிகேஷன். எல்சிஎம் அப்ளிகேஷன். அப்போ பாருங்கள், அப்படியே நார்மல் நம்ம எப்படி ஒரு எல்சிஎம் கண்டுபிடிப்போம் அதே தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு பெல் எப்போயா, எல்லாமே காலை 5 மணிக்கு அடிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பெல் 20 நிமிஷம். ஓகே, அடுத்தது 30 நிமிஷம். ஓகே, அடுத்தது 40 நிமிஷம், அடுத்து 50 நிமிடங்கள். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்சிஎம்மா HCF நமக்கு தெரியணும். அப்போ என்ன மாதிரி கொஸ்டினா எல்சிஎம்ல கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெல் கொஸ்டின், டிராஃபிக் லைட் சிக்னல் கொஸ்டின், 3 பேர் வட்டமாக ஓடுறாங்க, எப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணுவாங்க, அதான் மீண்டும் அந்த ஒன்றாக, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே குறிச்சா அதுதான் எல்சிஎம். சரிங்களா, சரி இப்போ பார்க்கலாமா, 2ஆல் அடிக்கலாமா, அடித்தோன்னா 10, 15, 20, 25. அடுத்து மறுபடியும் 2ஆல் அடிக்கலாமா, 5, இங்கே 15 அடிக்க முடியாது, இங்கே 10, 25. அடுத்தது 5ஆல் அடிக்கலாமா, 1, 3, 5, 15, 2, 10, 5, 25. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 3 1 டைம்ஸ் போடுவோம், 2 1 டைம்ஸ் போடுவோம், 5 1 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா, 2 2 4, 4 5 20, 20 × 3 60, 60 × 2 120, 120 × 5 எவ்வளோ வரும், 600 அப்படின்னு வரும். 600 மினிட்ஸ், நிமிடங்கள். ஆனால் நமக்கு பாருங்கள், எல்லாமே என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் ஹவர்ஸில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஹவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ கொஷின் வந்து நிமிடமில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை 60 பண்ணணும். ஓகே, இப்போ டிவைடட் பை 60 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 10. ஓகேவா, அப்போ 10 மணி நேரங்கள் வச்சு அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மறு 600 நிமிடங்கள், 2 2 4 2 அடிச்சா 10 2 20, 15 2 30, 20 2 40, 25 2 50, மறுபடியும் 2 அடிச்சா 2 10, 15 அடிக்க முடியாது, 10 2 20, 25 அப்படியே தான்.
ஓகேங்களா. அடுத்து 5ஆல் சால்வ் பண்ணுவோம். 1 5 5, 3 5 5, 2 5 10, 5 5 25. அப்போ 2 2 4மா, 4 5 20, 23 60, 62 120, 120 × 5 எவ்வளோனா 60 நிமிடங்கள், சாரி 600 நிமிடங்கள். இது அவருக்கு மாற்றும் போது 60ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 மணி நேரம் கிடைக்கும். அப்போ பாருங்கள், காலையில் எப்போ எல்லா பெல் அடிச்சிருக்கோம், 5 மணிக்கு அடிச்சிருக்கலாம், ஓகேவா. அப்போ மறுபடியும் 10 மணி நேரம் கழிச்சு அடிக்கும். அப்போ 5 to 5 நமக்கு என்ன வரும், 12 மணி நேரம்னு வருமா. அப்போ இன்னொரு 2 மணி நேரத்தை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ அடிக்கும் அப்படின்னா 3 மணிக்கு அடிக்கும், ஓகேவா. எப்போ அடிக்கும், 3 மணிக்கு அடிக்கும். அப்போ எப்போ 3 மணி இங்கே பாருங்கள், ஏஎம் பிஎம், ஓகேவா, பிற்பகல் முற்பகல், ஓகேவா. பாருங்கள், காலைல 5 மணியா, அடுத்து 6 7 8 9 10, ஓகேவா, 11 12 1 2 3, ஓகேவா. அப்போ பிற்பகல் 3 மணி, ஓகேவா. சி ஆப்ஷன். ஈவினிங் 3, ஓகேவா. இதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுனா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆப்ஷன் பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க 3 PM, ஓகேங்களா. இது 3 AM முற்பகல். அப்போ நமக்கு ஈவினிங் 3 o'clock கிடைக்கும். அப்போ இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த கன்வர்சேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஃபேக்டரைசேஷன் மாடலில் கேட்டிருக்காங்க. x³ - 8y³, x³ - 8y³, ஓகேவா. அடுத்தது x² - k²y². இதோட HCF கொடுத்துருக்காங்க. இதோட HCF என்னவா, x + ky கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா. இப்போ இது எப்படி மாற்றலாம் பாருங்கள், x³ - 2y³ மாற்றலாமா. a³ - b³ ஃபார்முலா. அப்போ a³ - b³ ஃபார்முலா நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே கொடுத்துருவோம், ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும், நிறையா வாட்டி யூஸ் ஆகிற ஃபார்முலான்னு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். a - b x - 2y, a² x² + ab 2xy + b² என்ன வரும், 4y². வந்துருச்சுங்களா, எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா. அடுத்தது இப்போ இந்த வேல்யூ kx² மைனஸ் இது எப்படி எழுதலாம், ky² எழுதிக்கலாமா, ky² எழுதிக்கலாமா. அப்போ இப்போ என்ன இருக்குது, a² - b², என்ன ஃபார்முலா, a + b × a - b. அப்போ x + ky x - ky வந்துச்சுங்களா. இப்போ பாருங்கள், இது நம்ம தெரியும் போது காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், x + ky x - 2y. ஓகே, ஏன் சார் x + ky எடுக்கணும் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க, HCF இதாக தான் இருக்கணும், x + kyன்னு சொல்லணும். அப்போ கேவுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இங்கே x - 2y வரும். இதுதான் ஏன் அப்படின்னா இந்த சம் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. -2வும் கொடுத்துருக்காங்க, +2வும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேர்த்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ இங்கே x + ky நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, x - 2yன்னு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ -2yன்னு வரணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா. இங்கே பாருங்கள், k = +2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வரும், x + 2yன்னு வரணும். ஓகே, ஆனால் நமக்கு என்ன வரணும், x - 2yன்னு வரணும். அப்போ k = -2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், x - 2y, x - 2y, ஓகேங்களா. அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படிங்க போகும்போது -2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், -2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, +2 இருக்குது -2 இருக்குது, ஓகேவா, ரெண்டுமே சேர்த்துருக்கு, மறுபடியும் +2 இருக்குது. அப்போ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், சரிங்களா. இது ஒரு நல்ல வேரியபிளான கொஸ்டின், ஓகே, நல்ல ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின். அப்போ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஓகே, அடுத்து 3வது கொஸ்டின் பாருமா, ஒரு நார்மலான LCM கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3 2.7 0.09, ஓகேவா, 3 2.7 0.09. அப்போ டெசிமல் கொஸ்டினாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம், இங்கே மேக்ஸிமம் டெசிமல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்டு, இங்கே 2 பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகே, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 × 100 எவ்வளோமா வரும், 300. 2.7 × 100, அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 போயிடும், 10 × 27 எவ்வளோ வரும், 270, 270. அடுத்தது 0.09 × 100, ரெண்டு
டெசிமல் பாயிண்ட்டுக்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 9 மட்டும் கிடைக்கும். ஏன் சார் இந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட்ல இருந்தால் நமக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முழு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். சரி பார்க்கலாங்களா? 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? என்ன வரும் பாருங்க, 193. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 100, இங்கே 30, இங்கே 1. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 50, 15, 1. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 10, 3, 1. ஓகேவா? இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 3 3 9, 9 2 18, 18 5 அது 90, 90 into 10 900, 903 2700. அப்போ அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம டெசிமல் பாயிண்ட்டு எத்தனை டிஜிட் எடுத்துட்டோமோ அத்தனை டிஜிட் நம்ம சால்வ் பண்ணிடணும். நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 27.00 கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 27. இங்கே பாருங்கள், டி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2.7 செட் பண்ணியிருக்காங்க, 0.27 செட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருமா. கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம். நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்ளிகேஷன் கொஸ்டின்னாலே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கேட்பாங்க. அப்போ எல்சிஎம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப்னா எப்படி கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட்டு ஓகே, மிகப்பெரிய ஒரு வார்த்தை வந்துட்டாலே ஓகே, அது என்னமா, அது ஹெச்சிஎஃப், அதிகபட்ச கொள்ளளவு, மீ போவா ஹெச்சிஎஃப். அப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன பண்ணால் போதும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர். அப்போ ஹெச்சிஎஃப் எடுக்கலாமா? 80, 100, 120. ஓகே, அப்போ ஹெச்சிஎஃப்னா பொதுவாக டிவைட் ஆகிற வரைக்கும் எடுக்கணும். 42 80, 52 100, 62 120. மறுபடியும் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 22 40, 25 2 50, 30 2 60. மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து 2ஆல் கேன்சல் ஆகிடுச்சா, மறுபடியும் இது 2ஆல் கேன்சல் ஆகிடுச்சா. அடுத்து பொதுவாக என்ன பண்ணோம், 5ஆல் தான் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? 4 5 20, 5 5 25, 6 5 30. இப்போ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா 2னா 4 6 மட்டும் தான் டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஹெச்சிஎஃப்னா பொதுவாக டிவைட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பண்ணோம். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள், 2 2 4, 4 5 20 லிட்டர். அப்போ அதிகபட்ச கொள்ளளவு ஓகே, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் கேன் என்ன அப்படின்னா 20 லிட்டர்ஸ். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், ஒரு ஃபேக்டரைசேஷன் மாடல் பாலினாமியல் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் மாடல் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? சரி பாருங்கள், a cube மைனஸ் 9ax² கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து வெளியே என்ன எடுக்கலாம், ஏ எடுத்துடலாமா? ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், a² ஓகேவா, a². இந்த 9x² எப்படி மாற்றிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி 3x² மாற்றிக்கலாமா? 3 ஸ்கொயர் 9, x² x வந்துடும், ஏ வந்து இங்கே வெளியே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா, a² மைனஸ் b². அப்போ என்ன வரும் பாருங்கள், a + b இன்ட்டு a - b. அவ்வளோதான். ஓகே, வந்துச்சுங்களா? அப்போ ஒரு இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், a - 3x², a - 3x². அப்போ நல்லா கவனிங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, இதையும் நீங்கள் வந்து ஃபார்முலாவில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி என்னது சிங்கிள் ஃபேக்டரில் தான் இருக்குது. ஓகே, ஒரு பாலினாமியல் ஓகே, ஒரு காரணியில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அது எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் அது மல்டிபிள் ஃபேக்டராக மாறும். இப்போ இருக்கிறது அது சிங்கிள் ஃபேக்டர் தான். ஓகே, அப்போ பாருங்கள், இதுதான் மல்டிபிள் ஃபேக்டர் இருக்குது, அதை நம்ம இப்போ பிரிச்சிட்டோம். இது சிங்கிள் ஃபேக்டர் தான் இருக்குது. இப்போ சால்வ் பண்ணியாச்சா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க, மீ போவா கேட்குறாங்க. அப்போ மீ போனால் என்ன பண்ணுவோம், பொதுவாக இருக்கிறது மட்டும் எழுதுவோம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்குது, a - 3x, a - 3x. அப்போ ரெண்டு வேல்யூ வருது, இங்கே வெறும் a - 3x, இங்கே a - 3x² வருது. அப்போ உங்களுக்கே தெரியும் ஹெச்சிஎஃப்னா சின்ன வேல்யூ தான் எழுதணும், ஸ்மால் வேல்யூ தான் எழுதணும். அப்போ a - 3x² எடுக்கக்கூடாது, a - 3x தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எங்கே இருக்குது பாருங்கள், a - 3x, டி ஆப்ஷன். புரியுதுங்களா? ஓகேம்மா. அடுத்த கொஸ்டின், HCF and LCM of 2 numbers கொடுத்துருக்காங்க, 1 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி அதர் நம்பர். நமக்கு LCM HCFலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, LCM HCFலேயே நமக்கு ரொம்ப என்னது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்போ இந்த எண்கள் ஓகேவா அப்படின்னு வந்தாலே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துடணுமா? என்ன ஃபார்முலா பாருங்கள், LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்.
மீசிமா இன்ட்டு மீப்போவா ஈக்குவல் டு 2 எண்களின் பெருக்கல் பலன். தமிழில் எழுதி போட்டலாம். மீசிமா இன்ட்டு மீப்போவா ஈக்குவல் டு 2 எண்களின் பெருக்கல் பலன். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே கொடுத்துருக்க வேலையை அப்படியே நேரம் எடுத்து போட்டு கேன்சல் பண்ண போகிறோம். பாருங்கள், இரு எண்களில் மீப்போவா மற்றும் மீசிமா 16 240. அப்போ மீசிமா 240, மீப்போவா 16 ஈக்குவல் டு ஒரு எண் 48ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், ஒரு 16 16 3 16 48. இந்த 3 240 அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 80ன்னு வரும். 80 3 எவ்வளோமா? 240. அப்போ அனதர் நம்பர் என்ன அப்படின்னா 80. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகேம்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் எகைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கொஸ்டினே தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் என்ன உங்களுக்கு அப்ளிகேஷன் கொஸ்டினே தான் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வில்சன், மதன், குணா, ஓகே 3 பேர் இருக்காங்களா, ஒரு வட்ட வடிவிலானாங்க. பாருங்கள், மொதல் கொஸ்டினை நான் சொல்லி கொடுத்துட்டேன். எல்சிஎம் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்லாம் வரும்? பெல் கொஸ்டின், டிராஃபிக் லைட் சிக்னல் கொஸ்டின், 3 பேர் வட்டமாக ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வரும். அதே மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10 15 20 நிமிஷத்தில் சுற்றி வராங்களாம். தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ நெக்ஸ்ட்டு எப்போ மீட் பண்ணுவாங்க? இதுதான் கொஸ்டின். அப்போ மீண்டும் ஒன்றாக, ஓகே ஸ்டார்டிங் பாயிண்டே குறிச்சா நம்ம சொல்லிடுவோம் எல்சிஎம். அப்போ இது கொடுத்துருக்காளிக்கு என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்தால் போதும். பார்க்கலாமா? 10 15 20 10 15 20 சரிங்களா? அப்போ 5ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 5ஆல் அடித்தா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 2 டைம்ஸ் வருமா, 3 டைம்ஸ் வருமா, இங்கே 4 டைம்ஸ் வருமா, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், 3 கேன்சல் பண்ண முடியாது, 2 டைம்ஸ். அப்போ 5 × 2 10, 10 × 3 30, 30 × 2 16 வரும். ஓகே, நமக்கு என்ன வரும்? 16 வரும். 60 மினிட்ஸ். ஓகே, ஏன்னா நிமிடங்கள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, 60 மினிட்ஸ். நமக்கு கொஸ்டின் பாருங்கள், ஏற்கனவே சொன்னது தான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஹவரில் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஹவரில் கேட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 ஹவர்னு கிடைக்கும். ஓகே, 1 ஹவர்னு கிடைக்கும். அப்போ 7 மணிக்கு எல்லோரும் மீட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க? 1 ஹவர் கழிச்சு. அப்போ 1 ஹவர் அப்படின்னா என்ன வரப்போகுது? 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? எங்கே இருக்குது 8 மணி? இங்கே பாருங்கள், இது பிற்பகல் அப்படின்னா பிஎம். ஓகேவா? முற்பகல் அப்படி தான், இதான் ஏஎம், 8 AM. ஓகே, ஏன்னா காலைன்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த 1 ஹவர்லேயே என்ன பண்ணிவிடுவாங்க? எல்லாருமே மீட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஓகேம்மா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் ஒரு ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின் தான். காரணிப்படுத்துக ரிப்பீட்டடாக சேம் ஃபார்முலா தான் நமக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. a³ - b³ a² - b². இந்த ஃபார்முலா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஃபிக்ஸடாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்சிஎம் எஸ்எஃப்ல அதிகமாக இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பார்க்கலாமா? a³ - 1 இது எப்படி இருக்குது? a³ - b³ இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? a - b a² + ab + b². ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ ஏன்னு கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க, a - 1 a² 1 × a b² 1. கிளியருங்களா? அடுத்து இப்போ ரெண்டாவது வேல்யூ a² - 1 இது எப்படி இருக்குது? a² - b² கான்செப்டில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, a + b × a - b a + b × a - b. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ ஏ தான், பியோட வேல்யூ 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் a + 1 a - 1 a + 1 a - 1. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? HCF. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். HCFனா என்னது? பொதுவாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் பொதுவாக இருக்குது a - 1, இதுலேயும் பொதுவாக இருக்குது a - 1. அப்போ இந்த a + 1 இதுவும் என்னது நமக்கு தேவைப்படல. அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது என்னதான்? a - 1. அப்போ ஆன்சர் என்னதுமா? டி ஆப்ஷன், a - 1. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் பலன். ஓகேவா? அவற்றின் மீ போவா 5 எனில் மீசிமா காண்க. இப்போ தான் இந்த சம் பார்த்தோம். எண்கள், ஓகேவா, நம்பர்ஸ் பார்த்தோமா இல்லையா? அப்போ நம்பர்ஸ் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் ஃபார்முலா கூட சொல்லி கொடுத்தேன். இப்போ தான் ஒரு சம் நம்ம பார்த்தோம். என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் தான் கேட்குறாங்க. HCF எவ்வளோ? 5. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 1600. அப்போ எல்சிஎம் தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால்
3 5 15 2 5 10 0. அப்போ ஆன்சர் 320 நமக்கு எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷன். அப்போ இந்த நம்பர்ஸ் பேஸ்டு கொஷின் அடிக்கடி ரிப்பீட்டடான அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்சிஎம் இன்ட் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? மறுபடியும் பாருங்கள், ஒரு ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? சரி பாருங்கள், இதை எப்படி கொஞ்சம் வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பார்க்கலாமா? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்கா இல்லையா, இதை காமனாக ஒரு வேரியபிள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை நம்ம ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏ ஸ்கொயர்னு எழுதலாமா? அடுத்தது ப்ளஸ் 9xy. ஓகேவா? அப்போ எக்ஸ்ஒய் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏன்னு எழுதியிருக்கோம். அப்போ 9a + 8ன்னு எழுதலாம். 9a + 8ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஏ, அப்போ ஏ ஸ்கொயர் ஓகேவா ப்ளஸ் 9a + 8. நமக்கு என்ன ஃபேக்டரைசேஷன் தான் கேட்டிருக்காங்க, காரணி படுத்துக அதான் கேட்டிருக்காங்க. அப்போலாம் பாருங்கள், பெருக்கடா 8 வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ பாருங்கள், எப்படி எழுதலாம்? 1 × 8ன்னு எழுதலாமா? அப்போ 1 × 8 8 தான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 தான் வரும். அப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து அது எக்ஸ் ப்ளஸ் 8. அப்போ இப்போ அது எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா, ஏன்னா இங்கே ஏன்னு வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா இந்த ஏவுக்கு பதிலாக தான் இங்கே ஒரு ஃபேக்டர் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த காரணி எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1ன்னு நம்ம எழுத போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8ன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ எதுக்காகனா ரொம்ப நமக்கு ஈஸியாக போகிறதுக்காக இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம். என்னது? ஒரு வேரியபிள் செட் பண்ணி போடுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8 ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8 எங்கே இருக்குது பாருங்கள்? பி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதெல்லாம் பாருங்கள், பழைய கொஸ்டின், இதெல்லாம் வித்தியாசமான கொஸ்டின். இப்போ இது ரீசெண்டாலாம் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டது கிடையாது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிவிடுவாங்க, ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டு விட்ருவாங்க. அப்போ நமக்கு வந்து என்னது கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துடணும் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி புது மாடல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா, ஏன்னா எக்ஸ் தான் நம்ம வேரியபிள்னா அது ஏன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஏவுக்கு பதிலாக தான் என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம். அதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. அதே மாதிரி என்னது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 8. சரிங்களா? உங்களுக்கு புரியுதுதான், நான் எக்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நமக்கு இங்கே வேரியபிள் ஏ இருக்கிறனால நம்ம ஏன்னு இங்கே மாற்றிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்மா, இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தோமா இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதே கான்செப்ட் தான். எக்ஸ் ஒய் இவற்றின் மீ போமா இசட் எனில் எக்ஸ் ஒய்யின் மீ போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது அந்த 2 நம்பர். ஃபஸ்ட் அப்போ ஃபார்முலா நம்ம எழுதிக்கணும். ஃபார்முலா பாருங்கள், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். இந்த ஃபார்முலா நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் அதான் அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். அப்போ அதுதான் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். இதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, என்னவா இசட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பரை நம்ம அப்படியே எக்ஸையும் ஒய்னே வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஹெச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த பெருக்கல் வேல்யூ இந்த விஷயம் என்ன ஆகிடும்? டிவிஷனாக மாறிடுமா? அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட். ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட் எங்கேமா இருக்குது? ஏ ஆப்ஷன். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த சம் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது பேசிக்கான கொஸ்டின் தான். ஏற்கனவே நம்ம ஹெச்சிஎஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஹெச்சிஎஃப் என்னது? பொதுவாக எடுத்து எழுதணும், பவர் சின்னதாக இருக்கணும். இது எல்சிஎம்னா என்னது? பவர் பெருசாக இருக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க 4 வேலையை நம்ம நோட் பண்ணலாமா? 4 பவர் 5, அடுத்து 4 மைனஸ் 81, அடுத்து 4 பவர் 12, 4 பவர் 7. அப்போ 4 மைனஸ் 81 கண்டிப்பாக வராது, ஏன்னா இது நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அப்போ இது 3 பாசிட்டிவ் வேல்யூ. இது 4 பவர் 5, 4 பவர் 12, 4 பவர் 7. அப்போ 4 பவர் 5ங்கிறது ஒரு வேல்யூ வரும், 4 பவர் 7ங்கிறது ஒரு வேல்யூ வரும். ஆனால் இது ரெண்டத்தை விட 4 பவர் 12 தான் அதிகமான வேல்யூ வரும். அப்போ எல்சிஎம்னு என்னது? கிரேட்டஸ்ட். ஓகேவா? மிகப்பெரிய எண்ணார் இருக்கும். அப்போ இருக்குலே மிகப்பெரியது எதோ அதுதான் எல்சிஎம். அப்போ மிகப்பெரியது எது அப்படின்னா 4 அடுக்கு 12. அப்போ எல்சிஎம் என்னமா? 4 அடுக்கு 12. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹெச்சிஎஃப்ல ஒரு ஃப்ராக்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? 4/9, 2/5, 6/8,
2/6. அப்போ ஃப்ராக்ஷனாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். என்னது? HCF/LCM. அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்களோ அது நியூமரேட்டரில் இருக்கணும், ஆப்போசிட் டினாமினேட்டரில் இருக்கணும். அப்போ மேலே இருக்கிற வேலைக்கு எல்லாமே HCF எடுக்கணும். 4 2 6 2. கீழே இருக்கிற வேலைக்கு எல்லாத்துக்குமே LCM எடுக்கணும். 9 5 8 6. ஓகேங்களா? அப்போ ஃப்ராக்ஷன் சம்னாலே இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். இப்போ பார்க்கலாங்களா? 4 2 6 2. இதுக்கு என்னமா HCF வரும்? HCFனா பொதுவாக டிவைட் ஆகணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2 4 1 2 6 1. இதுக்கு மேலே எதுவும் பொதுவாக டிவைட் ஆகாது. அப்போ HCF 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 2 கீழே இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். 9 5 8 6. கரெக்டுங்களா? 9 5 8 6. ஓகே. 2/5 6/8 4/9. இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சுமா. ஓகே, தமிழ் மீடியம் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 2/6. சரி, பார்க்கலாமா? 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 9 5 கேன்சல் ஆகுது. 4 2 8 2 6. மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 3 9 5 கேன்சல் ஆகாது. 4 கேன்சல் ஆகுது. 1. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 5 2 1. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 3 6 6 × 2 12 12 × 5 எவ்வளோ? 60 60 × 2 120 120 × 3 எவ்வளோ? 360. அப்போ LCM நமக்கு 360 வந்திருக்கு. அப்போ 2/360. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இந்த கொஷினை நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, 2/360 கேன்சல் பண்ணுற மாதிரி வருதா? கேன்சல் பண்ணுற மாதிரி வந்தால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கிடையாது. சுருக்குக அப்படின்னா தான் நம்ம என்னது கேன்சல் பண்ணோம். அப்போ என்ன வருதோ அப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இந்த 2/360 அடிச்சுட்டு 1/118 போட்டுருவாங்க. ஓகே, இது கரெக்டான, இது தப்பு. அப்படி போடக்கூடாது. ஆனால் ஆப்ஷன் அப்படி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. இது LCM HCF கொஷினு. அப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், எகைன் ஒரு அப்ளிகேஷன் கொஷின் தான். ABC ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஓகேங்களா? 3 பேர் அதே மாதிரி அது ஒன்றா ஓடுறாங்களாம். எல்லாருமே எப்போ மீட் பண்ணியிருக்காங்களாம்? 252 செகண்ட்ஸு, அடுத்து 308 செகண்ட்ஸு, அடுத்து 198 செகண்ட்ஸ். ஓகேவா? ஆஃப்டர் தே டைம் வாட் தே வில் மீட் எகைன் அப்படிங்கிறான். அப்போ இது என்ன மாடலு? LCM. ஓகேவா? தமிழில் பாருங்கள். ஒரு இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடினர். ஒரு முறை சுற்றி வர 252 வினாடிகளும், Bக்கு 302 வினாடிகளும், Cக்கு 192 வினாடிகளும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்கப்பள்ளியில் இந்த 3 பேரும் எப்பொழுது சந்திப்பார்கள் கேட்குறாங்க. அப்போ நான் LCM தானே. அப்போ 252 308 198 LCM எடுக்கலாமாம்மா? 2ஆல் அடித்தோம்னா 1 2 2 2 2 4 6 2 12 15 4 9 2 18 9 2 18. சரிங்களா? அடுத்து மறுபடியும் என்னது? 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 63. இங்கே நான் வரும் பாருங்கள். 7 2 14 7 2 14 99 கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? என்ன வரும்? 21. அடுத்து 77 கேன்சல் பண்ண முடியாது. இங்கே என்ன வரும்? 33ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 7 3 21 77 11 3 என்னது? 33. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள்? 7 77 11. இப்போ இதே இதில் கேன்சல் பண்ணலாம். 7ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 டைம்ஸ் 11 டைம்ஸ் 11. ஃபைனலாக என்ன பண்ணலாம்? 11ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எல்லாத்தையும் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 2 × 2 4 4 × 3 12 12 × 3 36. ஓகேங்களா? 36 × 11 × 7 எவ்வளோ மாறும்? 77. அப்போ 42வா? 7 × 3 21 25வா? அடுத்து 6 7 42வா? 7 × 3 21. அப்போ 2772. ஓகே, 2772. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 2772 செகண்ட்ஸ்னு வந்திருக்கு. 2772 செகண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நிமிடம் வினாடிகளை கன்வெர்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? பார்க்கலாமா? 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? 2ஆல் அடித்தா இங்கே 30ங்களா? இங்கே என்ன வரும் பாருங்க? 13 2 26 17 8 2 16 6 2 12. மறுபடியும் 2ஆல் அடித்தா இங்கே என்ன வரும்? 15. இங்கே என்ன வரும் பாருங்க? 6 2 12 9 2 18 3. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? 3 15. இங்கே என்ன வரும் பாருங்க? 2 3 6 3 3 9 1. அப்போ 231. ஓகேவா? 231 5. ஓகேவா? பேலன்ஸ் இருக்குது.
அப்போ பாருங்கள் 60 60 60 ஓகேவா 231 பேலன்ஸ் வந்து 5 இருக்குது 231 டிவைட் பை 5ன்னு வரும் ஓகேவா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா இங்கே வந்து கொஷின் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம கொஷின் வந்து வினாடியில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் 20 நிமிஷம் அப்படின்னா 160 செகண்ட்ஸ் வந்துடும். 40னா என்ன வரப்போகுது 240ன்னு வந்துடும் ஓகேவா. அப்போ 30 நிமிடம் அப்படின்னா என்ன பாருங்கள் 30 × 60னா 180. அப்போ 46 நிமிடம்னா பாருங்கள் 4 ஒரு எவ்வளோமா 240 ஒரு 6ன்னா 4 ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் பாருங்கள் 40 ஓகே எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 120 118. அப்போ 40னா அது 240 260 ஓகேங்களா. அப்போ 231 டிவைட் பை 5 பண்ணி பாருங்கள். நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 5 20 பேலன்ஸ் 31 6ன்னு கிடைக்கும் ஓகேவா. 46 எங்கே இருக்குது பாருங்கள் சி ஆப்ஷன் 46 மீன்ஸ் 12 செகண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை கண்டினியூஷனாக நம்ம பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.